என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். என் பொண்ணுக்கு இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இல்லத்த நீங்க ஒண்ணு மாமா, கவுண்டரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? தான் சம்சாரம் இறந்ததுக்கு அப்புறம் கூட வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. ஏன்? தான் மகன் நல்லா வாழணும்ன்ற ஒரே லட்சியத்துக்காக வாழ்ந்திருக்காரு. இப்ப எதுக்கப்பா அந்த பேச்செல்லாம்? எல்லாம் ஒரு காரணத்தோட தான். இப்படி ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற உங்ககிட்ட தானே எங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு கேட்க முடியும். உங்க பேச்சு விவரமே புரியலையே. விவரமாவே சொல்றேன். கல்யாணமாயி எங்க பொண்ணு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடமை தான் முடிஞ்சு போச்சேன்னு உடம்பு முறுக்குல வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா? தம்பி, வார்த்தை அளந்து பேசு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மாப்பிள்ளை பேர்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு பொண்ணை பெத்தவங்க பயப்படுறது நியாயம் தானுங்களே. நீங்க பெரியவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க. உங்க பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் பந்தயத்துல தோத்த பின்னால பதில் பேசாம பொண்ணை அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு சொத்துக்குன்னு புதுசு புதுசா குழப்புறீங்களே. அதானே, அது எப்படி கேட்கலாம்? சும்மா இருங்க. என் சொத்தை எல்லாம் என் மகன் சின்னத்தோட பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஐயோ, அவசரப்படாதீங்க. சொத்தெல்லாம் உங்க பையன் பேர்ல மாத்தினா போதுங்களா? நிம்மிக்கு உங்க பையனுக்கு நடக்கிற கல்யாணம் ஏதோ நிர்பந்தத்தால நடக்கிற கல்யாணம் தானே ஒழிய வீட்டு பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசி முடிவு பண்ணி முறைப்படி நடக்கிற கல்யாணம் இல்லீங்களே. சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அதுவும் இல்லீங்களே. ஏதோ எங்க மாமா பந்தயத்துல தோத்துட்டாரு, அதனால இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு பந்தயத்துல வந்த பொண்ணு தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணிடக்கூடாது பாருங்க உங்க பையன். அதனால உங்க பையன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த சொத்தை பூரா எங்க நிம்மி பேர்ல எழுதி வைக்கணும். என்னது? நடந்துகிட்டு இருக்கேன். இருங்கப்பா, இருங்க. என் மருமக பேர்ல தானே சொத்தை கேட்கறாங்க. நாளைக்கே மாட்டேன். ஏண்டா, எலிப்பொறி வாங்க சொன்னேனே, வாங்கிட்டியா? வாங்கியாச்சியா? பயலுக்கு மருந்து வாங்கியாச்சு. ஐயா, சின்னத்தர உங்களை பாக்கணும்னு வெளியே நிக்கிறாருங்க. உள்ள வரமாட்டாரா? ஏண்டா என்னைய பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. என்ன துரை, சொல்லி அனுப்புற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? உள்ள வரக்கூடாதுங்களா? இல்லப்பா, 4 பேருக்கு மத்தியில வேணானுதான் உங்களை வர சொன்னேன். இது என்னடா பேச்சு? 4 பேருக்கு நடுவுல என் மானத்தை காப்பாத்தணும் தான் இந்த கல்யாண ஏற்பாட்டை இவ்வளவு தடபுடலா நடத்துறேன். இப்ப என்னடா ரகசியம்? ரகசியம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்தீங்க. கல்யாண பொண்ணு யாருங்கிறத நான் முடிவெடுக்கலான்னு வந்தேன். நிச்சயமே நடந்த பிறகு என்னடா இது புது மாற்றம்? மாற்றம் இல்ல, முடிவு. அப்பா, நான் செல்விங்கிற பொண்ண மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கும் கொடுத்திருக்கேன். சின்னதுரை, 4 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லி இருந்தா நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப சாமி மேல சத்தியம் செஞ்சு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு. என்னடா இதெல்லாம்? இப்படி விவகாரம் முத்திடக்கூடாதுன்னுதான் நான் நேத்தே தடுக்க பார்த்தேன். அதுக்குள்ள இதுல என்னடா விவகாரத்துல விவகாரம்? ஒரே முடிவு தான்டா. என்னது? அப்பா, சின்னதுரை, உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அப்பன் சாவுக்கு மகன் காரணமாயிட்டாங்கிற நல்ல பேரை நீ வாங்காத. எல்லாம் வீட்டுக்கு போங்கடா. போய் தொலைங்களேண்டா. கும்மியடி பொண்ணு கும்மியடி, குனிஞ்சு நிமிர்ந்து கும்மியடி, மனசு நிறைஞ்ச புருஷன் கிடைக்க நினைச்சு பார்த்து கும்மியடி, அம்பி விதிக்கிற வேலை கூடி வரும் கும்மியடி பொண்ணு கும்மியடி, மனசு கேட்ட வாழ்வு கிடைக்க அடைஞ்சு நெளிஞ்சு கும்மியடி, கும்மியடி பொண்ணு கும்மியடி, குனிஞ்சு நிமிர்ந்து கும்மியடி. என்னங்க இது? அணைச்சி ஆறுதல் சொல்ல வேணும், நீங்களே கண்கங்க. இப்படி இந்த ஊரை விட்டு தானே போக போறோம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா கோபம் சரியானதுக்கு அப்புறம் நாம திரும்பி வந்து சேர்ந்துடுவோம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல செல்வி. எவ்வளவுதான் சொன்னாலும் எங்க அப்பா மாறுற மாதிரி இல்ல. ஆமா செல்வி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது
நடக்காத காரியம். நீங்க 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 என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். இதை விட வேற நல்ல வழி தெரியல. ஏன் செல்வி, சாகிறதுக்கு பயப்படுறியா? எனக்கு சொல்றீங்க? நாம சேர்ந்து வாழத்தானே எங்க அப்பாவோட சம்மதம் வேணும். சேர்ந்து சாகிறதுக்கு இதுல உனக்கு சம்மதம் தானே செல்வி? எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற பாக்கியம் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒன்னா சேர்ந்து சாகுற பாக்கியமும் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப பாக்கியசாலிக்கு. ஆனாலும் பொண்ணா பிறந்த எல்லாருமே சுமங்கலியா சாகணும் தான் ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த பாக்கியத்தை மாத்திரம் கொடுக்க அது போதும். செல்வி, ஆமாங்க. யாரோ ஒரு செல்வியா சாகிறத விட உங்க மனைவியா சாகணுங்கிறதா என்னுடைய ஒரே ஆசை, கடைசி ஆசை. உன்னோட ஆசைகள்ல ஒன்னையாக நிறைவேற்றிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார செல்வி. இங்கே இரு செல்வி. வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக எங்க அம்மா சீதனமா விட்டுட்டு போனவங்க தாலியோட வர அவங்க ஆசீர்வாதத்தோடைய உன்னோட ஆசை நிறைவேறட்டும். உங்க வீட்டுல விசேஷம்னா அடுத்தவன தூங்க விட மாட்டீங்களே? யோ, நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. முகூர்த்தம் பேசி முடிச்சோன்னா சரியா போச்சு. நாங்க அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறது, யார் யார் என்னென்ன எது எதுக்கு செலவு பண்ணணும்னு பேசி முடிச்சுக்கணும் இல்ல. அதுக்காக இந்த நேரத்துல போய் எல்லாரையும் அவசர அவசரமா கூப்பிட்டு என்ன அதுக்காக நேரங்களமா பார்க்க முடியும்? நடையா இடிக்குது. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு? மாமா, எது பேசினாலும் முறைப்படி பேசினாதான், இல்லன்னா பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது பாருங்க.
தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். ஊருக்கு பெரிய மனுஷன் அவரே சொல்லிட்டாரு. ஆஹா, இல்ல 2 மாங்காய் அடிச்சு பாத்திருக்கேன். 2 மரத்தையே அடிச்சு சாச்சத இப்பதான் பாக்குறேன். அப்ப மண்ணுக்குள்ள, மகன் ஜெயிலுக்குள்ள. ஆனா ஊருக்குள்ள அப்பனும் மவனும் நமக்கு எதிராக கிளப்பி விட்டுட்டு போன விவசாயிங்க பிரச்சனை அத மறந்துட்டியா? ஆமா, இந்த பிரச்சனையை நீங்க எப்படி தீர்க்க போறீங்க? எல்லா பிரச்சனையையும் சேர்த்தே தீர்க்கறதுக்காகத்தான் மருதாச்சல கவுண்டர் எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி வச்ச மாதிரி பத்திரம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். கை நாட்டு இல்லாத பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? மருதாச்சல கவுண்டர் ரேக உருட்டுறவன் தான்டா. கணக்கு என்ன முதலாளி? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் இறங்கியா. வேலையை முடிச்சிட்டு போனோம். முதலாளி, நல்ல நிதானத்துல இடத்த காட்டுங்க. வேற எங்கேயாவது தோண்டி எவனாவது அரை வேக்காட்டுல எந்திரிச்சு நடந்து வந்துட போறான். அங்கதான் முதலாளி, மழையில பத்திரமா நனைஞ்சிட போகுது. பத்திரம் நனைஞ்சதுக்கு அப்புறம் பதறி பிரயோஜனம் இல்ல. ரேகையை எங்க உருட்டினா என்ன, வீட்டுல உருட்டா என்ன? அது சரி, இங்க உருட்டுனா அவருது, வீட்டுல போய் உருட்டுனா உங்களது எங்களது தான். மட சாம்பிராணிகளா, கவுண்டரோட கட்ட வரல வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கடா. ஏத்துற வண்டியில ஏத்துற. என்னையா இது சங்கத்துல விழுந்து மூட்டையெல்லாம் ஏத்துறாங்க, நீ பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க. கவுண்டரே ரேக உருட்டிட்டாரு. கைத்தடி உனக்கு என்னடா? ஆமா, அனாவசியமா பேசாதீங்க. அதுக்காக சங்கத்துல உள்ள முட்டை பூரா சேர்த்து எடுத்து போக முடியுமா? மலேசியாக்காரருக்கு சம்பந்தி ஆகுறதுன்னா சும்மாவா? எழுதி கொடுக்கறதுக்கு எஸ்டேட்டா வச்சிருக்காரு. அதான் ஒரு பொறுப்புல இருந்தா சங்கத்து சொத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு. ஏண்டா இந்த பிரச்சனையை கவுண்டர் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லி இருப்பாருன்னு நினைச்சேன். ஏங்கனுங்க நம்ம கிட்ட சொன்னாரு, இவங்கிட்ட சொல்லல. பாத்தியா எவ்வளவு கவலைப்படுறாருன்னு? அந்த பத்திரத்தை எடுத்து காட்டு. ஆமா, இவங்களுக்கு படிக்கவே தெரியாது. பத்திரத்தை வேற பாக்குறீங்களா? எங்க வந்த வாத்தியாரத்தை வரட்டிட்டீங்க. அதிகமா பேசாத, ஊரை காலி பண்ணுங்கடா. அட இருங்கப்பா, இன்னொரு 3 நாள்ல எனக்கு நிர்மலாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க. வடை பாயாசம் எல்லாம் உண்டு, வந்து சேர்ந்துருங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, மேல வாசிச்சா வந்துருவீங்களே. என்னப்பா 4 நாள்ல நடக்க போற கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ஏன்பா, நான் ஒரு 3 மாசம் இந்த கல்யாணம் நடக்காம தடுத்தா போதுமா? நீங்களா? உங்க வார்த்தையை என்னைக்கு உங்க மகன் கேட்டிருக்கான்? இல்ல தம்பி, இதுவரைக்கும் நான் சொல்லி எதையுமே கேட்டதில்லை. ஆனா என் மகன் இந்த முறை என் வார்த்தையை தட்டவே முடியாது. அத்தை, நீங்க என்ன ஏன் இப்படி ஓடி வரா? என்னடாச்சு? ஐயா, உங்க வீட்டு பெரியமா கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. மூணு நாள்ல கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொன்னான். அவங்க ஆத்தாக்காரியோ இன்னும் 3 மாசத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடத்த முடியாம பண்ணிட்டு போயிட்டா. என்ன செய்ய போறானோ? சின்னதுரை, உங்க வாழ்க்கையோட நான் ரொம்ப விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற ஆசையில உங்க குடும்பத்தை நான் பறி கொடுத்துட்டேன். என் அத்தையும் தான் பங்குக்கு 3 மாசம் டைம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் நெருக்கிக்கிட்டே வருது. இந்த சூழ்நிலையில நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா? ஒரே ஒருத்தன் தான். யாரு? அந்த ஆண்டவன்.